ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா நியூரோ ப்ராக்ரஸ் செக் பண்ணிடலாம். இப்பவே எடுத்துருவோமா? டாக்டர், ஊசியை தவிர என்ன வேணாலும் பண்ணுங்க, என் பொண்ணு அது மட்டும் கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா டாக்டர். ஸ்கேன்ல என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் எடுத்த ரிப்போர்ட் இருக்கு. இப்பவும் எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். டாக்டர், பழைய ரிப்போர்ட்ல அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு காட்டுதா? என்னம்மா இது கேள்வி? அதுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எதுக்கு? அதை சொல்ல நாமளே போதுமே. மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தத இதுக்கு மேல அடக்க முடியாம மல்லி ஒரு வழியா கேட்டுட்டான். மல்லிக்கு திடீர்னு என்ன சந்தேகம்னு புரியலையே. ப்ராப்ளம் இருக்க போய் தானே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே. எங்க ரேணுகா இப்ப நல்லா மாறிட்டால, அதான் மல்லி இப்படி கேக்குறா. மல்லி, இன்னைக்கு நம்ம ஸ்கேன் எடுத்தா ஒருவேளை ரேணுகா குணமாயிட்டான்னு கூட காட்டலாம். கிட்டத்தட்ட முக்காவாசி இவ குணமாயிட்டான்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சாரே சொல்லிட்டாரு. ஸ்கேன் எடுத்துருவோமா? சரிங்க டாக்டர். சிஸ்டர், மிஷின்ஸ் ரெடி பண்ணுங்க. பெரிய கேமரா வச்சு போட்டோ எடுப்பீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட் மட்டும் இருந்தா போதும். டாக்டர் இல்ல, அவங்க கோஆபரேட் பண்ணிப்பாங்க, கவலைப்படாதீங்க. மல்லி, அதுல நான் ஜம்முன்னு எரிப்படுத்திக்குவேன். மிஷின் அப்படியே உள்ள போகுமா வெளியே வருமா, ஜாலியா இருக்கும். மல்லி, லாஸ்ட் டைம் எடுத்திருக்காங்கல்ல, ரேணுகா பயப்பட மாட்டா, இவளே தைரியமா தான் இருக்கா. வா போலாம். ரேணுகா வாங்க. சாவி எங்க? ஃபைல் தான் இருக்குன்னு சொன்னனே. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், இதுல சாவியே இல்ல. என்ன சீட் பண்ணாத. ரகு, நான் ஏன் சீட் பண்ணணும்? இதுல தான் வச்சேன். இந்தா, நீயே தேடி பாரு, சாவி இருக்கா இல்லையான்னு. சொல்லு, எங்க அந்த சாவி? இதுல தான் நான் வச்சேன். எப்படி காணாம போச்சுன்னு தெரியலையே. What the hell? எப்படி காணாம போச்சுன்னு தெரியலையா? இவ்ளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற விஷயமா இது? இங்க பாரு, நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வந்திருக்கேன் தெரியுமா? சாவி எடுத்துட்டேன்னு நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக அவசர அவசரமா எல்லா ஏற்பாடையும் பண்ணி நான் இங்க வந்திருக்கேன். இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஊர்லயே இல்லாத வாசுதேவனா நான் வந்து இங்க உட்காரணும்னா அது ஈஸி நினைச்சியா சுடர்? இதுக்கு பின்னாடி எவ்வளவு கோஆர்டினேஷன் இருக்கு தெரியுமா? எத்தனை போன் கால்ஸ் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சந்தேகம் வரக்கூடாதுன்னு எவ்வளவு வேலை பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா? பெரிய லெவல்ல ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாட்டணும்னு வச்சுக்கோ, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நாம தான் பிரைம் நியூஸ். பட் நீ ஈஸியா சொல்லிட்ட, வச்சேன் காணோன்னு. என்ன 3 நேரமும் அல்வா சாப்பிடுறவன்னு நினைச்சியா? ரகு ப்ளீஸ், இதுல வச்சா பத்திரமா இருக்கும், நேரம் உன் கைக்கு வந்து சேரும் தான் வச்சேன். மெடிக்கல் ரிப்போர்ட் அவங்க பார்க்க மாட்டாங்கல்ல. ஆனா இதுல எப்படி மிஸ் ஆச்சு? வர வழியில என்ன நடந்துச்சு தெரியுமா? விஜய் இருக்கானே, விஜய், அவன் பைக்ல கொண்டு போய் நம்ம நவீன் காரை விட்டுட்டான். அப்புறம் அவன் சும்மா இல்லாம விஜய் கிட்ட சண்டை போட போக விஜய் கார்ல இருந்த என்ன பார்க்க நான் மாஸ்க போட்டு எப்படியோ தப்பிச்சு இங்க வந்திருக்கேன். எவ்வளவு ரிஸ்க், எங்க ரிஸ்க்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சாவி நான் இதுல தான் வச்சேன். இது மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். கீழே விழவே இல்லையே, விழறதுக்கும் சான்ஸும் இல்ல. நான் அடிச்சு சொல்லுவேன் ரகு. ஆனா சாவி இந்த ஃபைல்ல இல்லையே, அதுக்கு என்ன பண்றது? ஒருவேளை இந்த சாவி ஃபைல் வச்சிருந்த பேக்ல இருந்திருக்கலாம். Are you sure? ஆமா, அப்படிதான் இருக்கணும். மல்லி அதை பார்க்கவே இல்லை. டேய் தம்பி, நீ எப்படா இங்க வேலைக்கு சேர்ந்த? ஏங்கா, நீங்க பேஷண்டாவும் அண்ணன் டாக்டராவும் சேர்றப்ப நான் லேப் அசிஸ்டண்டா இருக்க கூடாதா? ரகு, விளையாட டைம் இல்ல.
ஸ்கேன் எடுக்க இவ்வளவு நேரமான மல்லி உள்ள வந்தாலும் வந்துருவான். ரேணுகா நீ பேசாம இரு. நவீன் ம் நீ என்ன பண்ற, நேரா மல்லிகிட்ட போய் அவ கையில ஒரு பேக் வச்சிருப்பா, அத போய் செக் பண்ணு. அதுல ஒரு சாவி இருக்கும். அவளுக்கும் சரி கதிரேசனுக்கும் சரி ஒரு டவுட் கூட வராம தெரியாம நீ எடுத்துட்டு வர. நான் எப்படிண்ணே? நான் கேட்டா பேக் தருவாங்களா? டேய், நீ இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப். அந்த பேக்ல தான் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சிருப்பாங்க. டாக்டர் கேக்குறாருன்னு வாங்கி பாரு. அக்கா மாத்திரை சீட்டு கேட்டா அது தானே தருவாங்க, பேக்கே தருவாங்க. நவீன் நீ பேசாம நான் மல்லிய கூப்பிட்டேன்னு உள்ள வர சொல்லு. ஆ. அவ பேக்கோட உள்ள வந்தா அதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிடு. ம். அப்புறம் அந்த பேக கதிரேசன் கிட்ட கொடுத்துருவா. ஆ. அவன் கண்ணுல மண்ணு தூவிட்டு அந்த சாவிய மட்டும் நீ எடுத்துட்டு வா. சரிண்ணே. ம் ம். மேடம், ரேணுகா அட்டெண்டர் நீங்க தானே? ஆ சொல்லுங்க. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு மேடம். ஆ சரி. ம். மேடம் ஒரு நிமிஷம், உள்ள பேக்லாம் கொண்டு போக கூடாது மேடம். நான் கொடுத்துறேன் மேடம், நீங்க உள்ள போங்க. ஆ சரி. ஆ சரி. சார் ஒரு நிமிஷம் இருங்க. சாவியை காணுமே. இதுல தானே இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ, அதனால நம்மளே பாக்குறாரு, மாட்டிக்கிட்டோமோ. என்னப்பா ஏன் ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிக்கிற? இல்ல சார், முறைகல. டாக்டர் பழைய பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வர சொன்னாரு. வள்ளி மேடம் தான் பேக்கை கொடுத்து இதுல இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ரூம்குள்ள போனாங்க. அட என்ன தம்பி, மல்லி தான் எடுத்துக்க சொன்னாலா? தாராளமா எடுத்துக்கங்க. சரிங்க சார். சார் இருங்க சார், வர்றேன் ஒரு நிமிஷம். நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குமா. ஆக்சுவலி ரேணுகா வீட்ல இப்ப பெட்டரா நடந்துக்கிறதா நீங்க சொன்னீங்க. எங்களை பொறுத்தளவுல எல்லாமே கிளினிக்கலா ப்ரூவ் ஆகணும். ஸோ ஸ்கேன் இஸ் ஆல்சோ ஸ்டேட்டிங் த சேம். இப்போ நான் கொடுத்துருக்கிற மெடிகேஷன்ஸே போதும்னு நினைக்கிறேன். ஆ சரிங்க டாக்டர். அக்கா வாங்க போலாம். இல்ல, இன்னொரு 5 minutes அவங்களுக்கு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்கு, வெயிட் பண்ணட்டும். அதெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரணும். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி. தேங்க்யூ. வா நவீன். அண்ணா. டேய், சாவி பேக்ல தானே இருந்துச்சு, எடுத்துட்டல்ல? இல்லக்கா, சாவி அதுல இல்லையே. வாட்? ஆண்டி இந்த பேக்ல தான் சாக்லேட் வச்சிருப்பாங்களோ? பிரபா, இங்க வாமா. வா போலாம். அக்கா போலாமா? டாக்டர் கூப்பிடுறாரு. நவீன் சரியா பாத்தியா? சாவி பேக்ல இல்லையா? நான் சத்தியமாண்ணா, சாவி அதுல இல்ல. நல்லா தேடிட்டேன், அந்த பேக்ல சாவியே இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? உனக்கு என்ன, வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கு. இது எப்படி சொதப்புச்சுன்னு எனக்கு இன்னும் புரியல. இதுல எங்க தப்பு நடந்திருக்குன்னு யோசிக்கிறேன். வேற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். டெண்டரை மறந்துட வேண்டியதுதான், எல்லாம் போச்சு. இல்ல ரகு, அப்படி சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆமா, நீ சாவி எடுக்கிற வரைக்கும் டெண்டர் கொட்டேஷனை தாங்கன்னு வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்களா? நமக்கு இப்ப டைம் இல்ல.
இன்னைக்குள்ள கிடைச்சாதான் நம்மளால ஏதாவது மூவ் பண்ண முடியும். வேற ஏதாச்சும் பண்ணி அதை எடுப்போம். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சாவியை எடுத்தாதான் டெண்டர் கொட்டேஷன் நம்ம கைக்கு கிடைக்கும். சாவி மூலமா கிடைக்கும்னு இனி எனக்கு நம்பிக்கையே இல்ல. அடுத்த ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான். அந்த கதிரேசனை தூக்கிடணும். கதிரேசனை தூக்குனா அந்த டெண்டர் கொட்டேஷனை கொடுத்துரு, இல்லனா உன் உயிரை விட வேண்டியதான்னு மிரட்ட வேண்டியதுதான். ரகு, அந்த ஆள் ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான ஆள்லாம் இல்ல. சின்ன மிரட்டலுக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். ஒருவேளை அவன் தரலனா நிஜமாவே கொன்னுடுவீங்களா? கொன்னுட்டா நமக்கு தான் நஷ்டம் தெரியுமா? கேஸ் தானே ஆகும். அந்த ஆள நான் ஏன் கொல்ல போறேன்? ஒரு மிரட்டல் தான். அதனாலதான் சொல்றேன், அவரை கொலை பண்றதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லைங்கிற உண்மை அவருக்கு தெரியும். அவன் சரியான மூலக்காரன். சோ நீங்க மிரட்ட தான் செய்றீங்க. கொலை பண்ற அளவுக்கு இறங்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். அதனால அவன் டெண்டர் சமாச்சாரத்தை பத்தி வாயை திறக்கவே மாட்டான். அழுத்தக்காரன். இது அவனுக்கு மான பிரச்சனை. அப்படியா? அப்படிதான். நான் அவன் கூட இருக்கேன்ல, அவன் தண்ணியில போட்ட கல்லு மாதிரி. அப்போ டெண்டரை விட்டுட்டு போக வேண்டியதுதான். அவசரப்படாதீங்க ரகு, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கதிரேசனை கடத்தி மிரட்டுறதுக்கு பதிலா கதிரேசனுடைய பொண்ணு கடத்திட்டா, அவன் பொண்ணு கடத்தி மிரட்டினா பயந்து கேட்கறத அவன் செஞ்சுதான் ஆகணும். அவளையா? கதிரேசன் அவளுக்காக டெண்டரை விட்டு கொடுப்பானா? மான பிரச்சனை எல்லாம் சொன்ன. கதிரேசனுடைய பொண்ணுன்னு சொன்னது நிஷாவை இல்ல, என்ன சொன்ன? ஆமால, உன்னை கடத்தினா உன்னை வச்சு மிரட்டலாமே. சூப்பர் ஐடியா. ஆனா நமக்கு டைம் இல்ல, இப்பவே இமிடியேட்டா செஞ்சாகணும். இப்ப ஆளுங்களுக்கு எங்க போறது? டிலே ஆக ஆக நம்ம சைடு வீக் ஆகிட்டே போகுமே. அக்கா, உன்னை தூக்கி வச்சுட்டு கொலை பண்ணிட வேண்டாம் உன் பொண்ணுன்னு கதிரேசனை மிரட்டினா மேட்ரு முடிஞ்சிடாது? நடக்கும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரகு, நம்புவோம், நல்லதான் நடக்கும். தம்பி, பசங்க கிட்ட சொல்லிடு. சரிக்கா. என்னாச்சு ராஜிமா? கதிரேச எவ்வளவு பெரிய தந்திரக்காரன் பாத்தியா? இருக்கிறது அன்னபூர்ணி வீட்ல, ஆனா டெண்டர் ஃபைல்ஸ் ரொம்ப தெளிவா அவங்க வீட்ல கொண்டு போய் வச்சிருக்கான். பயங்கர உஷார் பார்ட்டி தான். இவ்வளவு உஷாரா இல்லனா இவ்வளவு சொத்து சேர்த்திருக்க முடியுமா? ஏன் நான் சேர்க்கல? இது மட்டும் என்ன நீங்க உழைச்சு சம்பாதிச்சதா? உஷார் பண்ணது தானே. அது ராஜிமா, நான் ஒன்னும் உங்களை தப்பா சொல்லல. மாமா கவனக்குறைவா இருந்தாரு, நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க. சொத்து சேர்த்தா மட்டும் போதுமா? அத பத்திரமா காப்பாத்தி வைக்க தெரிய வேண்டாமா? அது தெரியாத உங்களுக்கு எதுக்கு சொத்து? இப்படிதான் சம்பாதிச்சு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அவன் சம்பாதிச்சதுனாலதான் நம்மளால இன்னைக்கு அனுபவிக்க முடிஞ்சது. ஏன் ராஜிமா, அந்த லாஜிக் படி பார்த்தா அந்த கதிரேசன் உஷார் பாத்தியாவே இருந்துட்டு போட்டோம். நாம அவனை உஷார் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லையே. ஈஸின்னு இப்ப யார் சொன்னா? கஷ்டம்தான். ஆனா நமக்கு தான் அத சூப்பர் ஈஸியா பண்ணி கொடுக்கறதுக்கு அவரோட திருநிறை செல்வி நிஷா இருக்கால்ல. கதிரேசன் வீட்டுக்குள்ள போய் அந்த ஆள் ஏதோ லாக்கர்ல வச்சிருந்த ஃபைல நாம எடுக்கிறது ஈஸியா? ஆனா ஆண்டவன் நம்ம கூடவே இருக்காங்கிறதுக்கு அத்தாட்சியா அந்த கஷ்டமான வேலைய நான் செஞ்சு தரேன்னு நிஷா நமக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்திருக்கா. எங்க அப்பா சொத்த ஆட்டைய போடுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு அதுல கொஞ்சமா பங்கு கொடுங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா பாரு. எவ்வளோ பெரிய மனசுல அவளுக்கு. ராஜிமா, அக்ரிமெண்ட் பார்ட்டி வருது. என்னாச்சு நிஷா? ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? சாரிம்மா, என்னால அதை எடுக்க முடியல. ஏன் என்ன ஆச்சு நிஷா?
வீட்ல தான் இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியும், நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆமாமா சொன்னேன். ஆனா லாக்கர் ஓபன் பண்றவன் கைவசம் இருக்கான், அவனை கூட்டிட்டு போறேன்னு வேற சொன்னியே. நீ கூட்டிட்டு போனியா இல்லையா? கூட்டிட்டு போனம்மா. ஆனா அவன் கிட்டத்தட்ட ஒரு 100 சாவியாச்சும் போட்டு பார்த்திருப்பான். ஆனா லாக்கர் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டேன்னுச்சு. அப்போ லாக்கரை ஓபன் பண்ணல. பப்பரப்பா தானா? நானும் எவ்வளவு போட்டு திறந்து பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு லாக்கரை இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். எவ்வளவு பெரிய கொம்பனாலையும் ஒரிஜினல் சாவி இல்லாம திறக்க முடியாதுன்னு அந்த ஆளே சொல்றான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏனிஷா, நம்ம அப்பாவுக்கு வர வேண்டிய டெண்டரை நாம ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும்னு உன் அப்பா கிட்டே டீல் பேசிட்டியா என்ன? சல்லித்தனமா பேசாத ரஞ்சிதா. இதுக்குதான் உன்கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. அம்மா புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா நான் வேணா ஒரு லாக்கர் ஓபன் பண்றவனை அனுப்பட்டுமா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையாமா? ராஜிமா கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. தாராளமா கூட்டிட்டு வாங்கம்மா. நீங்களும் வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனா அடிச்சு சொல்றேன், எவனாலே திறக்கவே முடியாது. ஏன்னா நான் கூட்டிட்டு போனவன் எல்லா ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டான், முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ உங்க அப்பா கிட்ட இருந்து ஒரிஜினல் சாவி எடுக்கிறதா ஒரே வழின்னு சொல்ற? ஆமாமா. பிரபா, டாக்டர் அங்கிள் சொன்னதை கேட்டல? டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா சாப்பிட்டாதான் வலி இருக்காது. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சேன்னா அப்புறம் வலிக்கும். நீ தான் கஷ்டப்படணும். ஓகே மம்மி. ஓகே, குட். மம்மி டாடி எங்க? வரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். ம். பிரபா, என்னது அது? ஒண்ணும் இல்லையே. வர வர நல்ல பொய் சொல்ல கத்துக்கிட்ட. யாரோடது? சாவி மாதிரி இருக்கே. காட்ரி, காட்டுன்னு சொல்றேன்ல. ம். எங்க எடுத்த? டாக்டர் ரூம்லயா? ம்ஹும். யாரோடதுன்னு சொல்லு பிரபா. அவங்க மிஸ் பண்ணிட்டு தேடுவாங்கல்ல. இப்படி எல்லாம் பண்ணலாமா? என்ன பழக்கம் இது? யாரோட சாவி இது? சொல்லு. சாக்லேட் கொடுத்தாங்கல்ல ஒரு ஆண்டி, அவங்களோடது மம்மி. அவங்களோடதா? எப்படி எடுத்த நீ? ஆண்டி பேக் வச்சுட்டு போனாங்களா, நான் சாவி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டி வந்தாங்க, பேக கேட்டாங்க. ஆனா நான் சாவி வச்சிருந்ததை அவங்க பார்க்கல. உன்னோட வம்பா போச்சு பிரபா. இப்ப எங்கன்னு போய் நான் அவங்கள தேடுறது? அவங்க பேக அதே இடத்துல தான் வச்சுட்டு போயிருந்தாங்க மம்மி. சரி வா, சாவியை போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆ. கை பிடிச்சுக்கோ. மம்மி அதோ இருக்கு அவங்க பேக். இந்த பேகா? யாரையும் காணோம். சாவியை இதுல போட்டு போயிடுவோம். வா போலாம். மல்லி கையில பேக் எடுத்துட்டு வந்து எங்கம்மா? அதுவும் அங்க இருக்கு. சரிம்மா, நீங்க 2 பேரும் காருக்கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க. நான் மெடிக்கல்ல மருந்து மாத்திரை வாங்கிட்டு ஃபீஸை கட்டிட்டு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்றோம்ப்பா, நீங்க போயிட்டு வந்துருங்க. மல்லி, காருக்கு போலாம், காருக்கு போலாம் மல்லி. ரேணுகாவே சொல்லிட்டா, காருக்கு போங்க. சாவி கார்ல தாம்மா இருக்கு. மல்லி, காருக்கு போய் ஏசி போட்டு உட்காந்துக்கலாமா? அதைத்தாம்மா நானும் சொல்ல வந்தேன். போய் அங்க இருங்க, போங்க. சீக்கிரமா வந்துரு. சரி, நான் வந்துடுறேன். சரி, போலாமா? பேக் எடுத்துட்டு வரேன். வாங்க. எல்லாமே கரெக்டா இருக்குல்ல தம்பி? எல்லாமே கரெக்டா இருக்கு சார். ஒரே நிமிஷம் சார். எல்லா மருந்தையும் வச்சுட்டேன் சார். இந்தாப்பா, என்னென்ன டைம் பேக் கொடுக்கணும்னு எழுதியிருக்கேன். 1300 ரூபா சார். இந்தாப்பா, பைக் விடு. இந்தாங்க சார் பிரிஸ்கிரிப்ஷன். இதை பத்திரமா வச்சுக்கோங்க, அடுத்த தடவை கொண்டு வாங்க. இந்தாங்க சார் பேலன்ஸ். சரி, தேங்க்யூ சார். ஐயோ, இந்த கரும முடிச்ச போன வேற கண்டுபிடிச்சான். சொல்லுங்க. என்ன அவர் இன்னும் காணோம்? வருவாரு. வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம். உங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்க போயிருக்காரு.
ஏய், கத்தாம வா. ஆ? ஏய், வா. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.